கேரியரோட உச்சத்தை உதறிட்டு நான் வந்திருக்கிறேன். யார் சாமி உங்களை வர சொன்னது? நீங்க எப்படி கேரியரின் உச்சம் அதை சொல்லு முதல்ல. ரஜினிகாந்த் சொன்னா கேரியரின் உச்சம், அவர் சொன்னா உச்சம். அங்க அல்லர்ஜுனா உச்சம், ராம் சரண் உச்சம். செர்ரா போதுண்டா. இந்த அளவுக்கு புழுவாரா நீ? புழுவுல பூலோகமே அழிஞ்சு புல்லு புண்டு கூட முளைக்காது போல. அந்த அளவுக்கு புழுவி தள்ளுறான் பாருங்க. இங்க வாங்க. அதாவது அந்த மனுஷன் கேரியரின் உச்சம் தான் சொன்னதான் சொல்லிட்டாரு. கேன்சர் வந்த பேஷண்ட் மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்கியாடா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாவர அளவுக்கு புலம்பி தள்ளுறிய யாரா நீ? இங்க வாடா இங்க. ஆமாண்டா, கோல்முட்டி பரப்பு செயலாளர் மேல சத்தியமா சொல்றான். அந்த ஆளு கெரியரின் உச்சம் தான்டா. அந்த ஆளு கெரியரின் உச்சம் இல்லாம இருந்தா இன்னைக்கு நீ பிச்சை எடுத்து 2 இட்லி சாப்பிடுவியா சொல்லு? அப்புறம் சோத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் அங்க ஆலமரத்து விழுதுக்கு அடியில வந்து பிச்சை எடுத்துன்னு வர இருப்பாங்க. அவனுக்கு என்ன பண்ணுவாளுங்க அதை சொல்லு நீ. அதாவது அந்த ஆளால தான் சாப்பிட்டுக்கிறன்றது கொஞ்சமாச்சு வந்து மனசாட்சி உறுத்துதான் பாரு இந்த தார்பாய் முருகனுக்கு. அந்த ஆளு வேற அடிக்கடி அங்கங்க போய் இவனுங்களை வந்து யாரா ட்ரிகர் பண்ணி கிறுக்கு பிடிக்கணுன்றதுக்காகவே நான் கெரியர் உச்சன்னு சொல்லிட்டு போறாரு. இவன் கிறுக்கு பிடிச்சி அங்கங்க கேன்சர் நோய் வந்த மாதிரி குழம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான். இதுல என்ன ஹைலைட்னா, எப்படியே கமல் வந்து அப்படியே வந்து கெரியரின் உச்சம், ரஜினி கெரியரின் உச்சம், அப்புறம் அப்படி சொல்லு சக்கிலா கெரியரின் உச்சம், மியா கலிஃபா கெரியரின் உச்சம். போயிடு அப்படியே பிட்டு படத்துக்குலாம் அப்படியே போயிடு. விஜய வந்து உப்பு போனா நீ பிட்டு படத்துக்கு கூட போய் முட்டி போடுன்னு எனக்கு நல்லா தெரியும் தம்பி. இங்க வா இங்க. அதாவது எப்படி இவரா வந்து இவர் கூட்டணிக்கு முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா வந்து நோம்பு கும்பிடுறதுக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, வாரிசு வந்து அவ்வளவு அழகான ஒரு படம், அற்புதமான ஒரு படம், மிக அருமையான ஒரு படம், ஆஸ்கர் லெவலுக்கு வந்து அவார்டு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து நாங்களே நம்பாத அளவுக்கு நீ உப்பு போட்டுட்டு இப்போ வந்து வாரிசுலாம் ஒரு படமா? ஏன் எப்படி? ஏன்னா வந்து அண்ணனுக்கு வந்து அடிச்சு ஓட விட்டாங்க 2 பேரையும் வந்து மைக்கை கையில் எடுக்க வாடின உடனே அப்படியே மைக்கை வச்சு ஹார்மோனிய பெட்டி மாதிரி பிச்சை எடுத்துன்னு இருந்தானுங்க 2 பேரும். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி கிடையாது ஒண்ணும் கிடையாது, புடலையே அடிச்சு துரத்தின உடனே இப்போ இங்க வந்து இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிறாரு நம்ம தாட்பாய் முருகன். கூச்சமே இல்ல.